பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய நாமத்தினாலே சுகமாக, ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று சொல்லி, கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். மீண்டுமாக இந்த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலியமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரத்திலே 11வது வசனம் இப்படியே சொல்லுகிறது. நான் நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நான் தான் இந்த வானத்தையும் பூமியும் பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன், அதாவது கர்த்தர். நான் தான் தெய்வம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நீங்க தொடர்ந்து புதிய ஏற்பாட்டு காலத்து வசனத்தை வாசிக்கும் போது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் பிரவேசியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்தான் எல்லாவற்றையும் உண்டாக்கின தெய்வம் என்று இந்த வசனம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் இந்த பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையும் ஒரு உறுப்பும் அது அழியாது, ஒழியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த வார்த்தை வல்லமை உள்ளது, அதிகாரம் மிக்கது. அப்படிப்பட்ட அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படிப்பட்டவரா இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, சங்கீதத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிக்கும்போது அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கலாக்கி சோத்தர விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம் ஆண்டவர் இயேசு நமக்கு செவி கொடுக்கிற ஆண்டவர். இன்னைக்கு நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய சூழ்நிலைகளை மற்றவர்களுக்கு சொல்லும்போது சில நேரத்துக்கு செவி கொடுப்பாங்க. சில நேரத்துல அது கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுக்காம போயிடுவாங்க. செவி கொடுக்க மாட்டாங்க. கரிசனை வராது. ஆனா நம்மளை படைத்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ப ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நம்ம ஜெபிக்கும்போது நமக்கு செவி கொடுப்பாராம். செவி சாய்த்து என் பிள்ளை எதுக்காக ஜெபம் பண்ணுது அப்படின்னு சொல்ல பார்த்து, அந்த தேவைகளை பூர்த்தி செய்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அதனால நம்முடைய ஜெபத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு தேவனாக அவர் காணப்படுகிறார். 2வது சங்கீதம் அதே 34ல 5வது வசனத்தை வாசிக்கும்போது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அப்படியானால் நம்ம வாழ்க்கைய பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு ஆண்டவர். கெட்டு போன வாழ்க்கைய, சீர்கெட்டு போன வாழ்க்கைய, நொந்து போன வாழ்க்கைய ஆண்டவர் அப்படியே விடாம, ஆண்டவர் அதிலிருந்து தூக்கி எடுத்து நம்ம வாழ்க்கைய, நம்ம எதிர்காலத்த, நம்முடைய முகத்த பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு தெய்வமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். 3வது அதே சங்கீதம் 34ல 7வது வசனத்தை வாசிக்கும்போது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்மளை ஆண்டவர் விடுதலை செய்கிற ஒரு ஆண்டவர், விடுதலை ஆக்குகிற ஒரு ஆண்டவர். நோயா இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், எப்படிப்பட்ட சொத்து பிரச்சனையா இருக்கட்டும், எந்த இக்கட்டா இருந்தாலும் சரி, எல்லா இக்கட்டிலிருந்து நம்மளை விடுதலையாக்குறவர். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவினிடத்துல வந்தவங்கள யாரும் வெறுமனே அனுப்பலியாங்க. அப்படியானா வந்தவங்கள எல்லாரையும் கர்த்தர் விடுதலையாக்கி, நோயிலிருந்து விடுதலையாக்கி, குடும்ப பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கி, போராட்டத்திலிருந்து விடுதலையாக்கி ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. அவர் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ நீங்க நம்புங்க, விசுவாசிங்க. அவர மேல நீங்க நம்பிக்கை வைத்து அவருடைய சமூகத்துக்கு வரும்போது உங்க ஜெபத்துக்கு கர்த்தர் செவி கொடுப்பாரு. ஆண்டவர் உங்க முகத்தை பிரகாசிக்க பண்ணுவாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்குவாரு. செபிக்கலாம். நல்ல தெய்வமே, இயேசு ராஜா, நான் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன்.
இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே இந்த நாளிலும் இந்த ஆண்டவரே சொல்ற வார்த்தையை கேட்கிற ஜனங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் குடும்பத்தில் இருக்கட்டும் என்று கூட நான் நன்றியோடு கூட சோதரிக்கிறேன். எப்படிப்பட்ட குடும்ப பிரச்சனை இருந்தாலும் நெருக்கத்தில் இருந்தாலும் அவர்களை விடுதலையாக்கி அவங்க முகங்களை அவங்களுடைய குடும்பத்தை நீங்க பிரகாசிக்க பண்ணி ஏசப்பா அவர்களை நீர் ஆசீர்வதித்து கர்த்தரை உயர்த்துவீராக என்று கூட நான் நன்றியோடு கூட சோதரிக்கிறேன். கர்த்தாவே நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. கலங்காதீங்க. ஆமென்.